கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒரு சமூகத்தினர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுவார்கள். அஷரியாக்கள் என்பது அவர்களுடைய பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஷரியாக்கள் என்பவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சீதேவிகள், நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் மதீனாவில் வசிக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் சரி, அதே நேரத்தில் அவர்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுதும் சரி, தங்களுடைய கூட்டத்தார்களில் தங்களுடைய சமூகத்தினர்களில் யாராவது ஒருவருக்கு உணவில்லை என்று சொன்னால், சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்று சொன்னால், அவர்கள் அதை கண்காணித்து மற்ற எல்லா நபர்களிடத்திலிருந்தோ ஒரு துணியில் சாப்பாட்டை ஒன்று சேர்த்து தங்களுக்கு மத்தியில் பங்கிட்டு உண்டு கொள்ளுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தன்னுடைய சமூகத்தினர்கள் பசியாக இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. எனவே நான் அவர்களை சார்ந்தவன், பகுவ மின்னி, நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்கள் நல்லவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுவார்கள். இன்னொரு வரலாறை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் ஒரு சஹாபி அமர்ந்து துஆ கேட்டுக் கொண்டிருப்பார். அந்த துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுகும். அவர் என்ன கேட்பார்ன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு யதார்த்தமாக ஒரு துஆவை கேட்பார். யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, மற்றவங்களுக்கு நீ எந்த விதமான கருணையும் காட்ட வேண்டியதில்லை, நான் நல்லா இருக்கணும், ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கணும், அதற்கு நீ கிருபை செய்வாயாக என்று துஆ கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை திருத்தி கொடுப்பார்கள். நீங்கள் அப்படி துஆ கேட்கக்கூடாது, மாறாக எனக்கு தேவையான விஷயங்களையும் தருவாயாக, எல்லா மீன்களுக்கும் நீ நலவை செய்வாயாக, சகோதரர்களுக்கு நீ பாக்கியம் செய்வாயாக என்று உன்னுடைய சகோதரர்களுக்காக, அண்டை வீட்டுக்காரர்களுக்காக, எல்லா மீன்களுக்காக நீ துஆ செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு திருத்தி கொடுப்பார்கள். இந்த இரண்டு ஹதீஸையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் எல்லா நேரத்திலேயும் சுயநலம் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். தான் சரியாக இருக்க வேண்டும், தனக்கு தேவையானவை கிடைக்க வேண்டும், தனக்கு உணவு வேண்டும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய வியாபாரம் சரியாக இருக்கணும் என்று எல்லா இடத்திலேயும் சுயநலம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சிந்தனையும் மனிதர்களிடத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பொதுநலம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். இந்த ரெண்டு ஹதீஸும் நமக்கு சொல்றது என்னன்னா, உங்களுடைய சுயநலத்தை தாண்டி அந்த உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பொதுநலம் என்பது இஸ்லாத்தால் விரும்பப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேசிக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ரெண்டு ஹதீஸும் சொல்லுது. அந்த அஷரியாக்கள் என்பவர்கள் தான் மட்டும் சாப்பிட்டு நன்றாக இருந்தால் பத்தாது, தன்னுடைய கூட்டத்தினர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணுங்கிற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது. இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உனக்கு மட்டும் வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்காதே, மாறாக எல்லா நபர்களுக்கும் வேண்டும் என்று நீ துஆ கேள்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு ஹதீஸும் நமக்கு சொல்ற விஷயம், பொதுநலம் என்பதும் அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் மனிதர்களில் பெரும்பாலானவர்களை மக்கள் வெறுக்கின்ற பொழுது இவர் சுயநலவாதி என்கிற ஒரு முத்திரையை குத்துவார்கள். மார்க்கத்தில் தன்னுடைய நலன் சார்ந்து சுயநலமாக யோசிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னலி ஐனிக ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கென்று உனக்கு சில கடமைகள் இருக்கிறது. நீ உன்னுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய வியாபாரத்தை பார்க்க வேண்டும், உன்னுடைய வீட்டை பார்க்க வேண்டும். இப்படி உன்னுடைய தனிப்பட்ட நலன் சார்ந்த நிறைய விஷயங்களில் நீ கவனம் செலுத்த வேண்டும். அது உன்னுடைய சுயநலம், நீ அதில் கவனம் செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை. என்னுடைய கொண்டாடி நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய இபாதத் சரியாக இருக்கணும், நான் நல்லா சொல்லணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலேயும் தவறில்லை. ஆனால் பொது காரியங்கள் என்று வந்துவிட்டால் உங்களுடைய சுயநலத்தை தாண்டி அந்த பொது காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடு என்பது இருக்க வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாறுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆவை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து குத்பா கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் எழுந்து கேட்பார், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய ஊரில் மழை இல்லை, மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது, கால்நடைகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது, இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, மழை வேணும்னு துஆ கேளுங்க என்று ஒரு மனிதர் எழுந்து கேட்ட அந்த வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, மழை வரும். ஒரு வாரம் கழித்து மீண்டும் இன்னொரு நபர் அல்லது அதே நபர் என்றும் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நபர் வருவார், யா ரசூலுல்லாஹ், ஒரு
பூபாரமாக மழை பெய்கிறது, வீடெல்லாம் தண்ணீர், வாசலெல்லாம் தண்ணீர், எல்லா இடத்திலையும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, மழை நிற்கணும்னு துவா செய்யுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ் மழை வேண்டாம் போதும்னு துவா செய்யணும். ரொம்ப கவனமாக நாம் அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆயிரம் அர்த்தங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருப்பான். ரசூலுல்லாஹ் என்ன துவா கேட்பாங்க? அல்லாஹும்ம ஹப அலைனா வஅலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு போதுமானது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மழையை திருப்பி விடுவாயாக. யாருக்கு மழை தேவையோ அவர்களுக்கு இந்த மழையை நீ திருப்பி விடுவாயாக, எங்களுக்கு போதும்னு துவா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டிருக்கிறான், யா அல்லாஹ் மழை போதும் நிறுத்தி விடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் பெற்ற பரக்கத்தை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக மழையை திருப்பி விடுவாயாக என்று துவா கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால், அந்த நிகழ்வுக்கு பின்னால் சுற்று வட்டாரங்களிலிருந்து மதீனாவுக்கும் மக்காவுக்கும் வந்த நபர்கள் பலரும் தங்களுடைய பகுதியில் நல்ல மழை பெய்ததாக சொன்னதை ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு முஃமின் தான் துஆ கேட்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய செயல்பாடுகள் தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தானும் தன்னுடைய தேவையும் தன்னுடைய குடும்பமும் சரியாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய அதே நேரத்திலே பொதுநலன் சார்ந்த சிந்தனை எல்லா மக்களிடத்திலேயும் இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களிடத்திலேயும் அந்த சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன ஹதீசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய துஆக்களை சொல்லித் தந்திருக்கிறார். அந்த துஆவினுடைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தருவான், நீங்கள் இப்படி துஆ கேளுங்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நலவை தருவாயாக, மறுமையிலேயும் நலவை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயாக, நீ எனக்குன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்லு. அல்லாஹ் பெரும்பாலும் எங்களுக்கு பொது சமூகம் சார்ந்த எல்லா நபர்களுக்காகவும் தனி மனிதன் துவா செய்யணும். நம்ம தனியாக துவா செஞ்சாலும் சரி, பொதுவாக துவா செஞ்சாலும் சரி, எங்களுக்கு நீ தருவாயாக. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை பார்த்தீர்கள் என்றால் அதில் அல்லாஹ் சொல்லுவான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. கேட்கறது ஒரு ஆள் தான், ஆனால் பன்மையாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லித் தர்றான். இந்த வசனங்களும் கூட நமக்கு சொல்லித்தரக்கூடிய அம்சம் என்னன்னா, நீங்கள் கேட்கின்ற பொழுதும் செயல்படுகின்ற பொழுதும் எல்லா நபர்களுக்குமாக செயல்படுங்கள். பொது காரியத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். உங்களுடைய சுயநலம் என்பது உங்களுடைய பொதுநலத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொதுநலம் என்பது சுயநலத்தை தாண்டியதாக இருக்க வேண்டும் என்று ஹதீசுகளும் ஆயத்துகளும் எல்லா இடத்திலேயும் சொல்லித் தருகிறது. எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பொதுவான நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் ஆக்கி தந்த நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.